அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். प्रभु यीशु मसीह के नाम के द्वारा आप सभी को हम बधाई को देते हैं. நேற்றைய தினத்தில் நம்ம தேவனுடைய ராஜ்யம் என்பதை குறித்து தியானித்தோம். और कल के दिन में हम परमेश्वर के राज्य के बारे में हम ध्यान किए थे. தேவனுடைய ராஜ்யத்திற்காகத்தான் நாம் இப்பொழுது பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். हम परमेश्वर के राज्य के लिए ही हम प्रयास उठाते आ रहे हैं. இப்பொழுது நாம திருச்சபைக்கு வந்திருக்கிறதுடைய நோக்கமும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக. और हम कलीसिया में आए हुआ एक मकसद जो है हम स्वर्ग राज्य के लिए तैयार होने के लिए நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்விலும் தேவனுடைய ராஜ்யத்தையே நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். हमारी जिंदगी के हर एक परिस्थिति में हम स्वर्ग राज्य की ओर ही हम जाना है. நம்முடைய இலக்கு தேவனுடைய ராஜ்யம். हमारा मकसद स्वर्ग राज्य है. யோவான் ஸ்நானன் காலம் முதல் और यूहन्ना बपतिस्मा देने वाले के समय से लेकर இந்நாள் வரைக்கும் और अभी तक தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே நாம் பேசும்படி தேவன் நமக்கு பலன் செய்திருக்கிறார். परमेश्वर के राज्य के बारे में ही बात करने के लिए परमेश्वर अधिक से अधिक हमें बता रहे हैं. நல்லா கவனிக்கணும். अच्छे से हम ध्यान देना है. நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன்டா எதுவும் நான் ரொம்ப விளக்கமா ரொம்ப பேச போறதில்ல. ज्यादा जो है गहराई से नहीं बात करने वाले हैं. எல்லாமே நமக்கு தெரிந்த காரியங்கள், பல முறை தியானித்த காரியங்களை நினைவுபடுத்த போறேன் அவ்வளவுதான். और सब कार्य हम जानते हैं वो कार्य को याद दिलाने वाले हैं. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமா எல்லாரும் அதை தான் நினைச்சிட்டு இருக்கணும். और इस समय में हम वही कार्य को हम सभी जो है याद करना है. இன்றைக்கு திருச்சபையானது தேவனுடைய திட்டத்தை மறந்து போய் கொண்டிருக்கிறது. आज कलीसिया जो है परमेश्वर की जो मकसद है उसे भूलते जा रहा है. உலகம் 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 சம்பாத்தியம் இதுதான் நோக்கமா இருக்கு. और संसार संसार कमाई कमाई ऐसे ही जाते रहा. அது மாத்திரம் இல்ல, தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சுகபோகமா இருக்கணும், கஷ்டப்படாம இருக்கணும், அதுதான் நோக்கமா और இருக்கு. उनके व्यक्तिगत की जिंदगी में अच्छे से रहना है, कष्ट नहीं उठाना, ऐसा विचार के साथ है. யோவான் ஸ்நானன் முதலாக அவர் பிரசங்கம் பண்ண துவங்கின உடனே और यूहन्ना बपतिस्मा देने वाले जो प्रचार करने लगे पहले बार திரள் கூட்டத்தை பார்த்து அவர் என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. बड़ी प्रजा को देखकर वो बताए थे मन फिराओ स्वर्ग राज्य निकट आया है. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அதை நாம் பார்க்க முடியும். और मत्ती सुसमाचार की पुस्तक 3 अधिकार उसके 2 वचन में हम देखते हैं. அவருக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க வந்தார். और उसके बाद प्रभु यीशु मसीह प्रचार करने के लिए आए थे. அவர் எதை பிரசங்கம் செய்தார்? कौन से कार्य के बारे में प्रचार किए थे? அவரும் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். वो भी परमेश्वर की राज्य निकट है, मन फिराव करके वो बताए. அது மாத்திரம் இல்ல, அவர் பிரசங்கம் பண்ணி அதுக்கப்புறம் சீஷர்களை ஏற்படுத்தினார். और वो आकर प्रचार करके उसके बाद चेले लोग को नियुक्त किए थे. அவருடைய சீஷர்களுக்கு இயேசு என்ன சொன்னார்? उनके चेले लोग के लिए यीशु क्या बताए? நீங்க காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்க. और जो गुम गए वो इस्राएल के घराने के पास तुम जाओ. இன்னும் மேசியாவை அறியாத அந்த யூதர்கள் கிட்ட போங்க. और अभी तक जो मसीहा को नहीं पहचाने अभी तक वो यहूदी के पास जाओ. அவங்க கிட்ட போய் தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லுங்கன்னு அனுப்பி விட்டார். जाकर परमेश्वर का राज्य निकट है कर बताओ करके भेजे. யோவான் ஸ்நானன் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் செய்தார். और पहला यूहन्ना बपतिस्मा देने वाले जो प्रचार किए थे परमेश्वर का राज्य निकट है कर அதற்கு அடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அந்த ஊழியத்தை தொடர்ந்தார். और उसके बाद प्रभु यीशु मसीह स्वर्ग राज्य निकट है कर वो सेवकाई को आगे लेके चले. அவருக்கு பின்பு சீஷர்கள் தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு பிரசங்கிக்க அவர்களை அனுப்பினார். और उनके बाद चेले लोग को परमेश्वर ने भेजे थे स्वर्ग राज्य निकट है कर சீஷர்களுக்கு சொன்னார், நீங்கள் சில பட்டணங்களுக்கு போங்க. और चेले लोग को बताए थे तुम कई नगरों पर जाओ. அந்த பட்டணத்துக்கு போய் வியாதியஸ்தரை சுகமாக்குங்க. और उस नगरों में जाकर जो बीमार है उन्हें चंगा करो. பிசாசுகளை துரத்துங்க. शैतानों को भगाओ. அற்புதங்களை செய்யுங்க. चमत्कारों को करो. தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னார். परमेश्वर का राज्य जो है निकट है प्रचार करो करके बताए. ஏதாவது ஒரு பட்டணத்துல உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் और यदि कौन से नगर में तुम्हें ना स्वीकारे அவங்க உங்க கால்ல இருக்கிற தூசியை உதறி போட்டுட்டு அதுக்கு பின்பும் தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கன்னு और சொன்னார். पैरों में
रहने वाले वो धूल को जो छिटक कर उनको जो मन फिरा वो कर कर बता कर आना है। ஏனென்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்கிற சுவிசேஷம் உலகத்தின் கடைசியில் உள்ள மக்கள் வரைக்கும் போய் சேர வேண்டும். क्योंकि मन फिराव करके स्वर्ग राज्य निकट है कर कर इस संसार भर में दुनिया भर में ये प्रचार जाना है। இந்த காரியத்தை தான் தேவன் ஒரு உபதேசமாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து கொண்டே ये வந்தார். कार्य प्रभु यीशु मसीह जो है ये जो है संदेश के रूप में बता रहे हैं। இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு பிரசங்கம் செய்து கொண்டு வந்தார். और यही कार्य को प्रभु यीशु मसीह प्रचार करते हुए आए। எனவே அதை சார்ந்து பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு ஆண்டவர் கற்றுக் और கொடுத்தார். उसके और से ही स्वर्ग राज्य कैसा है कर कर प्रभु यीशु मसीह सिखाए थे। அதை குறித்து சில வசனங்களை நாம் தியானித்து இருக்கிறோம். और वही कार्य के बारे में हम कई वचनों को பரலோக ध्यान किए ராஜ்யம் हैं। எப்படிப்பட்டது? स्वर्ग राज्य कैसा है? நிலத்திலே நல்ல விதையை விதைத்த ஒரு மனுஷனுக்கு ஒப்பா और இருக்கு. खेत में जो है अच्छे बीज को बोया हुआ एक जो है बीज के समान है। அந்த மனுஷன் நல்ல விதையை தன்னுடைய நிலத்திலே விதைத்து வந்தான். वो मनुष्य जो है अपने खेत में जो अच्छे बीज को बोते आया ராத்திரியில போய் இரவுல போய் பிசாசு களைகளை விதைச்சான். और रात में जाकर शत्रु जो है वहां पे जंगली दाने को वहां पे बोया। உடனே அவருடைய அந்த மனுஷனுடைய வேலையாட்கள் எல்லாம் கேட்டாங்க, களையை பிடிங்கிறவா அப்படின்னு और கேட்டாங்க. वहां पे उनके वो मनुष्य के दासों सब पूछने लगे वहां पे रहने वाले जंगली दानों को निकाल दे क्या? அந்த மனுஷன் என்ன சொன்னாரு? வேண்டாம், இப்ப களையெல்லாம் பிடுங்க வேண்டாம்னு वो சொன்னார். मनुष्य क्या बताए थे? मत अभी मत उसे निकालो कर कर वो बताए। நீங்க இப்ப களையை பிடுங்க போனீங்கன்னா சேர்த்து என்ன பண்ணிருவீங்க? பயிரையும் பிடுங்கிருவீங்கன்னு சொன்னார். और अभी अब जाकर वो जंगली दानों को निकालेंगे तो वो अच्छे दानों को भी अब निकाल दोगे कर कर बताए। So, அறுப்பு காலம் மட்டும் அது வளரட்டும். वो कटनी तलक उसे बढ़ने दो। அறுப்பு காலத்திலே முதலாவது களைகளை அறுத்து கட்டுகளாக கட்டி அக்னியில போட்டுருவோம். और जो है वहां पे कटनी के समय पर उसे बांध कर जो है वहां पे आग में डाल देंगे। நல்ல மணிகளை எல்லாம் சேர்த்து களஞ்சியத்துல சேப்போம்னு अच्छे சொன்னார். अच्छे जो है गेहूं को जो है वहां पे इकट्ठा करके रखेंगे खेत में। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் அதை और பார்க்கலாம். मत्ती सुसमाचार की पुस्तक 13 अधिकार 24वां वचन से लेके हम देख सकते हैं। அவர் சொன்ன ஓமையினுடைய விளக்கத்தை நீங்கள் அதே அதிகாரத்துல 36ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம். और वो बताए हुए वो अर्थ जो है मत्ती सुसमाचार की पुस्तक 13 अधिकार 36वां वचन से लेके 42वां वचन तक देख सकते हैं। எனவே இந்த ஓமையிலிருந்து என்ன விளங்கிக்கிறோம்? और ये दृष्टांत में से हम क्या सीखते हैं? பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது? स्वर्ग राज्य कैसा है? பரலோக ராஜ்யம் இப்ப டைம் கொடுத்திருக்குது. और स्वर्ग राज्य जो है अभी समय दिया है என்ன இன்னும் எல்லாம் வளரட்டும். क्योंकि अभी तक सब बढ़ना है। தேவனுடைய வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது. परमेश्वर का वचन जो है बोया गया है। தேவனுடைய வசனம் பூமியிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. परमेश्वर का वचन जो है पृथ्वी पर जो है बोया गया है। தேவன் மேசியாவை அனுப்பி இருக்கிறார். परमेश्वर मसीहा को भेजे हैं। யாரெல்லாம் விசுவாசித்து வளர்ந்து பரிசுத்தமாய் தங்களை காத்து கொண்டிருக்கிறார்களோ जो कोई भी विश्वास करके अपने आप को जो पवित्रता के साथ संभाल के रखे हैं இன்னும் अनेகர் அந்த பரிசுத்தத்துக்குள்ளே வருவதற்காக இன்னும் டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. और बहुतों जो है पवित्रता के अंदर आने के लिए अभी तक समय दिया गया है। இயேசு வரப்போகிறார். அன்றைக்கு அந்த அறுவடை நடக்கும். और यीशु आने वाले उन दिनों में वो कटनी होने वाला है। எனவே பரலோக ராஜ்யம் இப்படி இருக்கிறது. और इसीलिए स्वर्ग राज्य ऐसा है। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே और मत्ती सुसमाचार के पुस्तक 13 अधिकार में 31ஆம் வசனம் 32ஆம் வசனத்திலே எதை பார்த்தோம்? और 31वां अधिकार 32वां वचन में हम क्या देखते हैं? பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. और स्वर्ग राज्य जो है राई के दाने के समान है। அந்த விதையை எடுத்து ஒருவன் நிலத்திலே போட்டான். वो दाने को लेकर एक मनुष्य जो है उसे बीच में वहां पे खेत में डालता है। அது வளர்ந்து மரமாகி अनेक ஆகாயத்து பறவைகள் தங்குவதற்கான மரமாயிற்று என்று और எழுதப்பட்டிருக்கிறது. वो बढ़कर जो है फल देने लगा वहां पे एक पेड़ बन गया। ஒருவேளை நம்ம நாட்டில் நம்முடைய பகுதிகளில் அதிக இடங்கள்ல பார்த்தோம்னா அந்த கடுகு மரமாகாது. और हमारे जगह पर देखेंगे तो ये राई जो है पेड़ ने बनता है। கடுகு செடியில விளைஞ்சி நம்ம பார்த்திருக்கிறோம். हम जो है राई को जो है वहां पे डालियों पर बढ़ते हुए हम देख सकते हैं। ஆனால் கடுகு மரம் இருக்கிறது. और राई का जो है पेड़ है। நீங்கள் கடுகு மரத்தை குறித்து நீங்க இன்னைக்கெல்லாம் வெப்சைட்ல போனீங்கன்னா பார்த்துடலாம். और राई के पेड़ के बारे में अब वेबसाइट में सब जाओगे तो आप देख सकते हैं கடுகு மரம் எங்க இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்கிற ஒரு படத்தையே நீங்கள் பார்க்கலாம். और राई का पेड़ किधर है, कैसा है कर वो चित्र को आप देख सकते हैं। ஆண்டவர் அந்த மரத்தை குறித்து பேசினார். परमेश्वर वो पेड़ के बारे में बात किए। சின்ன விதை பெரிய மரமாகி और விடுகிறது. छोटा सा बीज जो है वो बड़ा पेड़ बन जाता அதிலே है। ஆகாயத்து பறவைகள் வந்து தங்கும். उसमें आकाशीय पक्षियां सब आकर उसमें बसता है। இன்றைக்கு ஒரு சிறிய விசுவாசம் அல்லது தேவனுடைய வார்த்தையின் வழியாக இன்றைக்கு அநேக மக்கள் வந்து
இந்த மரத்திலே தங்குகிற அளவிற்கு வருகிறார்கள். और ये छोटे से विश्वास के द्वारा अनेक लोग जो है ये पेड़ के अंदर आकर बसते हैं. எனவே சிறிய சிறிய காரியங்கள் வழியாக छोटे छोटे कार्य के रूप में ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்திலே ஜனங்களை அவர் சேகரித்துக் और கொண்டிருக்கிறார். परमेश्वर कैसे भी कौन से भी प्रकार के रीति में जो है परमेश्वर लोगों को इकट्ठा करते हैं ஜனங்களுக்குள்ளே விசுவாசம் கொடுக்கப்படுகிறது. और लोगों के अंदर विश्वास दिया जाता है. அவர்கள் வளர்ந்து அநேகர் தேவனிடத்திலே சேர்க்கப்படுகிறார்கள். बढ़कर जो अनेक लोग जो है परमेश्वर के पास जो है इकट्ठा किए जाते हैं. எனவே தேவன் அந்த ஓமையின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். और परमेश्वर ये दृष्टांत के द्वारा हमें सिखाते हैं. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது? स्वर्ग राज्य कैसा है? கடுக்கு விதைக்கு राई ஒப்பாய் के இருக்கிறது. दाने की समान है. மூன்றாவதாக பார்க்கிறோம். तीसरा कार्य हम देखते மத்தேயு हैं எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே और मत्ती सुसमाचार के पुस्तक 13 अधिकार 33वां वचन में பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. और स्वर्ग राज्य जो है वहां पे कमीरे के आटे के समान है. அதை ஒரு பெண் எடுத்து 3 படி மாவிலே அதை சேர்த்து அடக்கி வைக்கிறாள். और वो एक स्त्री जो है उसे लेकर तीन पिसेरे में उसे आटे को मिला देती है. எதற்காக? முழுவதும் புளிக்கும் வரைக்கும். और सब कुछ जो है वहां पे कमीर होने के लिए. எதற்காக? किसके लिए? முழுவதும் புளிக்கும் வரைக்கும். सब कुछ वहां पे कमीरा हो जाए. அது முழுவதும் எல்லாமே ஒன்று போல அந்த புளிப்பு சுவையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும். और वो सभी जो है कमीरा का स्वाद पाने के लिए. பரலோக ராஜ்யம் அப்படி இருக்கிறது. स्वर्ग राज्य वैसा है. அநேகர் தேவ சுபாவத்துக்குள்ளே வருகிற வரைக்கும் பரலோக ராஜ்யம் காத்து और கொண்டிருக்கிறது. बहुत लोग जो है परमेश्वर की स्वभाव के अंदर वो स्वर्ग राज्य के स्वभाव के अंदर आने तक इंतजार करता है. நான்காவதாக चौथा कार्य மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். और चौथा कार्य मत्ती सुसमाचार की पुस्तक 13 अधिकार 44वां वचन में பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா स्वर्ग இருக்கிறது? राज्य कैसा है? இங்க சொல்ல நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. और वहां पे खेत में छिपे हुए धन के समान है. ஒரு நிலத்துல பொக்கிஷம் இருக்கிறது. और एक ये खेत में जो एक धन है. அந்த நிலத்துக்குள்ள இருக்கிற அந்த புதையலை ஒருவன் கண்டுபிடித்தான். और वो खेत के अंदर रहने वाले वो धन को जो एक मनुष्य पाता है. தன்னிடத்துல இருக்கிற எல்லா ஆஸ்திகளையும் விற்று அந்த நிலத்தை போய் வாங்குகிறார். और उसके पास जो कुछ भी उसे बेचकर जो वो उसे पाता है. சோ பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. स्वर्ग राज्य वैसे है. இந்த உலகத்திலே इस संसार में கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்தவர்கள், मसीह के प्रेम को जो चख लिए हैं, தேவனுடைய ராஜ்யத்தின் வெளிப்பாட்டை பெற்றவர்கள், परमेश्वर के राज्य के बारे में प्रकटीकरण पाए हुए हैं. இந்த உலகத்திலே எவ்வளவு மேன்மை இருந்தாலும் அதை தூக்கி எறிந்துவிட்டு தேவனை பின்பற்ற துவங்குகிறார்கள். इस संसार में कितना भी बढ़ोतरी रहे उसे फेंक कर परमेश्वर के पीछा करने लगते हैं. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டதா स्वर्ग இருக்கிறது. राज्य भी वैसे ही है. ஐந்தாவதாக पांचवा कार्य மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती सुसमाचार की पुस्तक 13ஆம் அதிகாரம் 13 अधिकार 45ஆம் வசனம் 46ஆம் வசனம். और 45वां वचन और 46वां वचन. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? स्वर्ग राज्य कैसा है? நல்ல முத்தை பெற எல்லாவற்றையும் விட்ட வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. अच्छे मोतियों की खोज में जो है एक व्यापारी सबको वहां पे बेच दिया. ஒரு வியாபாரி நல்ல முத்தை தேடிக் கொண்டிருக்கிறான். एक व्यापारी जो अच्छे बीज को मोती को जो है खोजता है. நல்ல ஒரு முத்து கிடைத்த உடனே अच्छा एक मोतिया मिलते समय தன்னுடைய எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை போய் விலைக்கு வாங்குகிறான். उसके पास जो कुछ भी उसे बेचकर जो वहां पे वो मोती को खरीदता है. இது இந்த உதாரணமும் அது போலவே இருக்கிறது. ये उदाहरण भी उसके समान ही எனவே है. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது? कि स्वर्ग राज्य कैसा है? நல்ல முத்தாகிய அந்த ரட்சிப்பை, अच्छा मोतिया वो उदार को, நித்திய ஜீவனை, अनंत जीवन को, தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக परमेश्वर के राज्य को पाने के लिए ஒரு மனிதன் தன்னுடைய எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ள நினைக்கிறான். एक मनुष्य जो अपने पास से सब कुछ को बेचकर जो उसे पाना चाहता है. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டதா स्वर्ग இருக்கிறது. राज्य वैसा है. ஆறாவதாக छठा कार्य மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती सुसमाचार की 13ஆம் அதிகாரம் 13 अधिकार 47 இருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் 47वां वचन से लेके 50वां वचन तक நாம் பார்ப்போம் என்று சொன்னால் हम देखेंगे तो பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? स्वर्ग राज्य कैसा है? கடலிலே போடப்பட்ட வலைக்கு ஒப்பா இருக்கிறது. एक बड़ा जाल के समान है जो समुद्र में डाला गया है. கடலிலே போடப்பட்ட வலைக்கு ஒப்பா இருக்கிறது. और समुद्र में डाला गया जाल के समान है. மீன் பிடிக்கிற வலை ஒன்று கடலிலே और போடப்படுகிறது. मछली को इकट्ठा पानी के पकड़ने के लिए एक जाल बिछा जाता है. வலையை போட்டு ஒரு மீனவர்கள் எல்லாம் இழுத்து கொண்டு வருகிறார்கள். मछुए लोग जो है वहां पे जाल को बिछाकर जो मछली को पकड़ कर लाते हैं. அந்த வலைக்குள்ளே பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. और उस जाल में जो कई प्रकार के विषय है. நல்ல மீன்கள் இருக்கிறது, अच्छे मछलियां है, ஆகாத மீன்கள் இருக்கிறது, अच्छा निकम्बे मछली है वो கடல்ல வாழக்கூடிய தேவையில்லாத நிறைய காரியங்கள் உள்ளே வந்திருக்கிறது. और वो जो अच्छा नहीं है वो सभी जो है उस जाल में आया है. அதை கரையிலே இழுத்து கொண்டு வந்து उसे किनारे में खींचकर வலை போட்டவர்கள் जाल बिछाए हुए நல்லவைகளை கூடையிலே சேர்த்து और अच्छे अच्छे को जो है बर्तनों में इकट्ठा कर ஆகாதவைகளை எல்லாம் கொண்டு போய் எரிந்து போடுவார்கள். जो निकम्मी है उस सभी को फेंक देते हैं. உலகத்தின் முடிவிலே இப்படி நடக்கும். और संसार के अंतिम में ये सभी कार्य
कार्य होएगा। தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதா இருக்கு. परमेश्वर का राज्य वैसा है। இன்றைக்கும் आज भी இந்த உலகத்திலே வலை போடப்பட்டிருக்கு. इस संसार में जाल बिछा गया है। எவ்வளவு பேர் விசுவாசத்தின் வழியாய் உள்ள வலக்குள்ள வந்துகிட்டு தான் இருக்காங்க. कितना लोग जो है विश्वास के अंदर लोग अंदर आते जा रहे हैं। ஒரு நாள் ஒன்று வருகிறது. एक दिन आने वाला है। அன்றைக்கு நல்லவைகளை எல்லாம் கூடையிலே பொறுக்குவார்கள். उन दिनों में जो अच्छे कार्य को बर्तन में इकट्ठा करेंगे, அவைகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும். वो सभी जो परमेश्वर के राज्य में जाएंगे। கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக்கொண்டு பெயருக்காக வாழ்ந்தவர்கள், मसीह के नाम को बोल के नाम के लिए जिए वे लोग, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுதலித்தவர்கள், मसीह को स्वीकार कर वहां पे इनकार किए वे लोग, கிறிஸ்துவின் பெயரை சொல்லி ஏமாற்றியவர்கள், और मसीह के नाम को बताकर धोखा दिए वे लोग, கிறிஸ்துவுக்கு எதிராய் செயல்பட்டவர்கள், और मसीह के विरुद्ध में जो कार्य किए वे लोग, அத்தனை பேரும் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு தூக்கி எறியப்படுவார்கள். सभी जो है परमेश्वर के राज्य से फेंके जाएंगे. இந்த உலகத்தின் முடிவிலே அப்படி நடக்கும். संसार के अंतिम में वैसा होएगा. தொடர்ந்து இன்றைக்கும் சில உவமைகளை நாம் தியானிக்க போகிறோம். लगातार आज भी कई दृष्टांत को हम ध्यान करेंगे. ஏழாவதாக सातवें कार्य மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती सुसमाचार के पुस्तक 18ஆம் அதிகாரம் 18 अधिकार 23ஆம் வசனத்திலிருந்து 24वां वचन से लेकर 35ஆம் வசனம் வரைக்கும் கவனிப்போம் என்று சொன்னால் 35वां वचन तक हम ध्यान देंगे तो பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது? स्वर्ग राज्य कैसा है? தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த और अपने दासों के पास जो कर्जदार के बारे में वहां पे जो हिसाब देखने के लिए ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கு. एक राजा की समान है. ஒரு ராஜா एक राजा தன்னுடைய வேலைக்காரர்களிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்ததை போல் இருக்கிறது. अपने दासों के पास लेखा लेना चाहता. இந்த சம்பவத்தில் நமக்கு ஒன்றை தெரியும். ये संभव हम जानते हैं. ஒரு ராஜா தன்னுடைய வேலைக்காரன் ஒருவன் பட்ட கடனை அவனுக்கு மன்னிக்கிறார். और एक राजा जो है अपने एक दास का जो है कर्जदार पाया था उसे क्षमा करते हैं. ஆனால் அந்த ஊழியக்காரன் சென்று தன்னிடத்திலே கடன் வாங்கினவனுக்கு மன்னிக்காமல் और वो दास जाकर उसके पास जो कर्जदार पाया उसे ना क्षमा किए, அவனை கழுத்தை நெரித்து उसके गले दबाकर அவனை துன்புறுத்துகிறார். उसे वहां पे क्लेश देता है. இதை அந்த ராஜா கேட்ட பொழுது इसे ये राजा सुनते समय என்ன நடக்கிறது? क्या होता है? நான் உன்னுடைய கடனை மன்னித்தேன் அல்லவா, मैं तेरे कर्जदार को मैं क्षमा किया था ना, நீ ஏன் மன்னிக்கல? तू क्यों नहीं क्षमा किया? ஆகையினால இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, इसीलिए यहाँ पर बताया गया है மன்னியாதவர்கள் யாரெல்லாம் ஒருவரையும் மன்னிக்காமல் இருக்கிறவர்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. जो कोई भी जिसे क्षमा नहीं करते हैं उन्हें स्वर्ग राज्य में प्रवेश जगह नहीं है. சோ பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்ட காரியத்திற்கு ஒப்பாய் और இருக்கிறது. स्वर्ग राज्य ऐसे प्रकार के कार्य में है. ஹல்லேலூயா. हालेलुया. தன் ஊழியக்காரரிடத்தில் अपने दासों के पास கணக்கு பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. लेखा लेना चाहे उसके समान है. யாரெல்லாம் மன்னியாது இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை என்பதை இந்த ஓமையின் வழியாக நாம் தெரிந்து जो கொள்ளலாம். कोई भी नहीं क्षमा करते हैं उनके लिए ये दृष्टांत हम देखते हैं. தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவரிடத்தில் ஏற்றுக்கொள்கிறார். परमेश्वर अपने पापों को क्षमा करके उनकी और हमें लिए है. நாம் பிறருடைய பாவங்களை தவறுகளை மன்னியாதிருப்போமானால் தேவனும் நமக்கு மன்னியாதிருப்பார். हम भी दूसरे के गलतियों को जो है अपराधों को क्षमा नहीं करेंगे तो परमेश्वर हमारे अपराधों को क्षमा नहीं करेंगे. எட்டாவதாக आठवें कार्य பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. स्वर्ग राज्य कैसा है कर बताया गया है. மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती सुसमाचार 20ஆம் அதிகாரம் 20वें अधिकार 1 16 வரை 1 से लेके 16 वचन तक நாம் கவனிப்போம் என்று हम சொன்னால் देखेंगे तो பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? स्वर्ग राज्य कैसा है. திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த और किसी जो है वहां पे दाग की बारी के मजदूरों में लगाए. புறப்பட்ட வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. और निकले हुए गृह स्वामी के समान है. என்ன நடக்கிறது? यहाँ पे क्या होता है? அந்த வீட்டு எஜமான் தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்துவதற்காக காலையிலே புறப்படுகிறார். वहाँ पे गृह स्वामी जो है वहाँ पे दाग के बारियों में मजदूरों को लगाने के लिए वो सुबह भोर के समय पे निकल जाते हैं. போகும்போது 3ஆம் மணி வேளையிலே சில ஆட்களை தன்னுடைய தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்புகிறார். और तीसरे पहर पर कई प्रकार के कार्य होता है. 6ஆம் மணி வேளையிலே தன்னுடைய தோட்டத்துக்கு சில ஆட்களை பிடித்து ஏன் சும்மா நிக்கிறீங்க நீங்களும் போங்கன்னு சொல்றார். और छठवें पहर में जो है वहाँ पे कई लोग क्यों अब शांत से खड़े जाओ कर वहाँ पे बेचते हैं. 11 மணிக்கும் பார்க்கும்போது சில பேர் வேலை இல்லாம இருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டு நீங்களும் என் தோட்டத்துக்கு போங்கன்னு சொல்றார். 11 पहर में जो है वहाँ पे क्यों अब वहाँ पे ऐसे खड़े हो जाके अब काम करो करके कहते हैं. அந்த நாள் வேலை முடிந்த உடனே उन दिनों में काम खत्म होने के बाद அந்த எஜமான் தன்னுடைய ஊழியக்காரரிடத்திலே சொல்லி எல்லாருக்கும் பேசினபடி கூலி கொடுங்கள் என்று वहाँ पे சொல்றார். स्वामी जैसे वहाँ पे मजदूरों के पास बात किए थे वैसे
मजदूरी को दे वो करके बात किए எல்லாருக்கும் ஒரு பணம் கூலி और கொடுக்கப்படுகிறது. सभी को जो मजदूरी दिया गया था. முதலாவது வந்தவர்கள் पहला आए எஜமானிடத்துல கேட்கிறாங்க, स्वामी के पास पूछते हैं. என்ன கேக்குறாங்க? क्या पूछते हैं? நாங்க முதல்ல வந்து காலையில இருந்து வேலை செய்றோம்ல, हम सुबह से आकर हम काम कर रहे हैं ना, பின்னால வந்தவங்களுக்கும் அதே சம்பளம் கொடுத்து எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணாக்கிட்டீங்களே. और पीछे आए हुए लोगों को जो वैसे तनख्वाह को देकर हमें और उन्हें जो एक कर दिए என்று எஜமானிடத்திலே முறுமுறுத்தார்கள். और वैसे बोलकर वहां पे स्वामी के पास जो है वहां पे कुड़कुड़ाने लगे. அருமையானவர்களே, எஜமான் என்ன சொன்னார்? प्रिय लोगों, वहां पे स्वामी क्या बताए? உங்களுக்கு நான் பேசியது எவ்வளவு? और तुम्हारे पास बात किए हुए कार्य क्या है? ஒரு பணம் கொடுப்பேன் என்று பேசி இருக்கிறேன். एक मैं रुपए को दूंगा करके बात किया. உங்களுக்கு பேசினதை நான் கொடுத்து விட்டேன். और तुम्हें बात किए हुए कार्य में तुम्हें दे दिया. என்னுடைய பொருளை எடுத்து இவர்களுக்கு இலவசமாய் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். और मेरे चीजों को लेकर इन्हें मुफ्त में देना मेरा विषय है. இவர்களுக்கு அதிகமாய் கொடுப்பதோ குறைத்து கொடுப்பதோ என்னுடைய விருப்பம். और इन्हें अधिक से दूं कम से ये मेरा चाहत है. இதை நீங்கள் ஒரு நாள் என்னிடத்தில் கேட்க கூடாது என்று इसके बारे में मेरे पास कभी नहीं पूछना है कर बताए. வசனம் 16 சொல்லப்பட்டிருக்கிறது. 11 में बताया गया है, முந்தினோர் अनेகர் பிந்தினோராயும் பிந்தினோர் अनेகர் முந்தினோராயும் இருப்பார்கள். और पीछे जो आगे जाएंगे. அழைக்கப்பட்டவர்கள் अनेகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ और சிலர். बुलाए गए बहुत है पर चुने हुए लोग कम है. அருமையானவர்களே, இந்த உவமையின் வழியாக ஆண்டவர் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? और ये दृष्टांत के द्वारा परमेश्वर हमें क्या सिखाते हैं? अनेகர் முந்தி வந்திருக்கலாம், और बहुत लोग आगे बढ़कर आए रहेंगे, अनेகர் பிந்தி வந்திருக்கலாம். और बहुत लोग जो पीछे से आए रहेंगे. அங்கே அழைக்கப்பட்டவர்கள் अनेகராய் இருப்பார்கள், और वहां पे बुलाए गए वे लोग बहुत रहेंगे, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று पर எழுதப்பட்டிருக்கிறது. बुलाए गए वे लोग जो है कम ही रहेंगे. அருமையானவர்களே, நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். प्रिय लोगों, जो हम कैसा जिए थे करके परमेश्वर देखते रहेंगे. நம்முடைய நோக்கத்தை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். हमारे मकसदों को परमेश्वर देखते रहेंगे. ஒவ்வொரு நாளும் நம்முடைய இலக்கு, நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் और हर கொண்டிருக்கிறார். एक दिन के हमारे मकसद, हमारे जो चाल चलन को परमेश्वर देखते आते हैं. கடைசி நாளிலே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அதன் அடிப்படையில் இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள अंतिम வேண்டும். दिनों में हम कार्य को देख सकते हैं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அடுத்து 9வதாக अगला नवा कार्य, பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா स्वर्ग இருக்கிறது? राज्य कैसा रहता है? தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா और இருக்கிறது. उनके एक कुमार, उनके पुत्र विवाह करके रखा हुआ एक राजा के समान है. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை और எடுத்துக்கொள்வோம். मत्ती सुसमाचार के पुस्तक 22वां अधिकार को हम निकालेंगे. 2ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் கவனிங்க. 2 वचन से लेके 14 वचन तक हम ध्यान देंगे. இங்கே அந்த ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் என்று சொல்லி சில பேரை முக்கியமானவர்களை அழைக்கிறார். और यहाँ पे राजा कई लोगों को वहाँ पे बुलाते हैं अपने पुत्र का विवाह कर. வசனம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அபாத்திரமாய் போனார்கள். और वचन 8 में बताया गया है कि जो बुलाए गए हैं विवाह के लिए वो जो है अपात्र थे. ராஜா ஒரு விருந்தை வைத்துக்கொண்டு அவருக்கு வேண்டியவர்களை எல்லாம் அழைக்கிறார். और जो राजा जो है वहाँ पे भोजन के लिए वहाँ पे सभी को बुलाते हैं. அழைக்கப்பட்டவர்கள் அலட்சியம் செய்து ஒருவர் வேலைக்கும் ஒருவர் வியாபாரத்திற்கும் ஒருவர் வயலுக்கும் சென்று விட்டார்கள். और बुलाए गए वे लोग जो है वहाँ पे वो बुलावट को जो है तुच्छ मानकर कई लोग खेत में और कई लोग कई जगह पर गए थे. பிறகு ராஜா என்ன செய்தார்? फिर राजा क्या करते हैं? நல்லார் பொல்லார் யாவரையும் போய் கூட்டிட்டு வரும்படி தன்னுடைய ஊழியக்காரரை और அனுப்புகிறார். अच्छे बुरे लोगों को बुला कर लाओ करके अपने दासों को आज्ञा देते हैं. கல்யாண விருந்து சாலை முழுவதும் ஜனங்களால் நிரப்பப்படுகிறது. शादी के भोजन के जगह जो है वहाँ पे सब लोगों के द्वारा भरा जाता है. அந்த கூட்டத்துக்குள்ளேயும் சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் 11 और वही वो भीड़ के बीच में कई लोग थे. वहाँ पे वचन में 11 बताया गया அந்த है. கல்யாண விருந்துக்கு ஏற்றாற் போல வஸ்திரம் தரித்திராத உடை அணியாத ஒருவன் அங்கே இருக்கிறார். और वहाँ पे वो विवाह के जो है वहाँ पे वस्त्र नहीं पहना हुआ एक मनुष्य था. தகுதியற்றவனாக ஒருவன் அந்த விருந்துக்குள்ளே உட்கார்ந்து वहाँ இருக்கிறான். पे अयोग्यता के साथ वहाँ पे वो बैठा था वो भोजन के बीच में. அப்படிப்பட்டவனை ராஜா கண்டறிந்து அவனை வெளியேற்றுகிறார். वैसे प्रकार के मनुष्य को पहचान कर राजा उसे बाहर करते हैं. இதுவே பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? इसलिए स्वर्ग राज्य कैसा है இதிலே நாம் விளங்கிக் கொள்ள इस पे வேண்டும். हम जान लेना है. அநேகர் அழைக்கப்பட்டார்கள். बहुत लोग बुलाए जाते हैं. அழைக்கப்பட்டவர்களில் அநேகர் உதாசீனம் और செய்தார்கள். बुलाए गए वे लोग जो है वहाँ पे दूषित करने लगे. பிறகு ஆண்டவர் நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்து வைத்தார். वहाँ पे राजा जो है वहाँ पे अच्छे बुरे लोगों को जो है वहाँ पे दास को बुलाने के लिए बताए. ராஜாவினுடைய அழைப்பை பெற்ற நல்லார் பொல்லார் யாவரும் சந்தோஷமாய் விருந்துக்குள்ளே वहाँ पे வந்தார்கள். राजा के बुलावट को पाए हुए अच्छे बुरे लोग जो है वहाँ पे आनंद के साथ आए थे. அதிலும் தகுதியற்றவர்களாய் இருப்பவர்களை ராஜா கண்டறிந்து
அவர்கள் துரத்தி और அடிப்பார். उसमें भी अयोग्यता के साथ रहने वाले को जो है वहां पे राजा जो है भगाते हैं தகுதி இல்லாதவர்களை ராஜா கண்டறிந்து அவர்களை வெளியேற்றுவார். और राजा जो है जो अयोग्यता के साथ है उन्हें चुनकर जो है उन्हें बाहर करेंगे எனவே தகுதி இல்லாமல் யாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது என்பதை நாம் இந்த உவமையின் வழியாக அறிந்து கொள்ள வேண்டும். योग्यता के बिना हम स्वर्ग राज्य में नहीं जा सकते करके हम ये वचन में देखते हैं வசனம் 14 சொல்லப்பட்டிருக்கிறது, वचन 14 में बताया गया है அழைக்கப்பட்டவர்கள் अनेகர், क्योंकि बुलाए हुए तो बहुत है தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று परंतु சொல்லப்பட்டிருக்கிறது. चुने गए हुए थोड़े ही है அல்லேலூயா हालेलूया அல்லேலூயா. हालेलूया 10வது 10वें कार्य பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று स्वर्ग राज्य कैसा சொல்லப்பட்டிருக்கிறது. है कर बताया गया है மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती सुसमाचार के पुस्तक 25ஆம் அதிகாரம் 25वां अधिकार 1 to 13 வரை கவனிப்போம். 1 से लेके हम 13 वचन तक ध्यान தங்கள் देंगे தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு अपने मशालों को लेकर மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட दुल्हा के और भेंट करने के लिए निकले हुए 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. 10 कुंवारियों के समान होगा சோ பரலோக ராஜ்யம் स्वर्ग राज्य எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? किसके समान है தங்கள் மணவாளனுக்காக காத்து கொண்டிருந்த जो अपने दूल्हे के लिए इंतजार किए हुए 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. 10 कुंवारियों के समान है அதிலே 5 பேர் புத்திசாலிகள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று और சொல்லப்பட்டிருக்கிறது. उसमें 5 लोग समझदार थे उसमें 5 लोग जो मूर्ख थे வசனம் 2ல பார்க்கிறோம், वचन दूसरे वचन में देखते हैं அதிலே 5 பேர் புத்தி உள்ளவங்களா இருந்தாங்க, उसमें 5 लोग समझदार थे 5 பேர் புத்தி இல்லாம இருந்தாங்க. उसमें 5 जो है मूर्खों थे பாதிக்கு பாதி. और आधे में आधे வசனம் 12ல பார்க்கிறோம், यहाँ पे वचन 12 में देखते புத்தி हैं இல்லாதவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और जो निर्बुद्धि थे वो जो अलग किए गए என்ன காரணம்? क्या कारण है நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார். और आधी रात में मनुष्य का पुत्र आते हैं வசனம் 6-7 சொல்லப்பட்டிருக்கிறது, वचन 6-7 में बताया गया है நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார் और आधी रात में दूल्हे आते हैं என்ற சத்தம் கேட்கிறது. ये आवाज गूंजता है ஒரு நாள் இயேசு வரும்போது எக்காலம் சத்தம் और கேட்கும். एक दिन यीशु आते समय ये तुरी की आवाज सुनाई देगा புத்தியுள்ளவர்களாய் தங்களுடைய ஆத்துமாக்களை யாரெல்லாம் காத்து और கொண்டிருக்கிறார்களோ, समझदार के साथ जो कोई भी अपने प्राणों को जो है संभाल कर रखते हैं யாரெல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறார்களோ और जो कोई भी तैयार रहते हैं அவர்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். उन सभी को जो है वो आवाज गूंजेगा மணவாளனுடைய சத்தம் கேட்டு அவரோடு கூட சென்று और விடுவார்கள். दूल्हे के आवाज को वो सुनकर जो है दूल्हे के साथ चलेंगे மணவாளனுடைய சத்தம் கேளாதவர்கள் जो दूल्हे के आवाज ना सुनेंगे அந்த மிகப்பெரிய வாய்ப்பை இழந்து वो போவார்கள். बड़े मौका को वो खो जाएंगे இங்கே சத்தம் கேட்டு 10 பேரும் यहाँ ஆயத்தப்படுகிறார்கள். पे आवाज को सुनकर 10 लोग तैयार होते हैं 5 பேருக்கு எல்லாம் ரெடியா और இருக்கிறது, 5 लोग को सब कार्य जो है तैयार होता है எண்ணெய் ரெடியா இருக்கிறது. तेल तैयार रहता है ஆனால் 5 பேருக்கு எண்ணெய் இல்லை. और 5 लोग को तेल नहीं है அவர்கள் பிறகு எங்கேயோ போய் ஆயத்தம் பண்ணி மறுபடியும் முற்படுறாங்க. और फिर वो बाहर जाकर कहीं में वहां पे तैयार कर फिर वो तैयार होते हैं அங்கே கதவு वहां पे அடைக்கப்படுகிறது. द्वार बंद किए जाते हैं அருமையானவர்களே, நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள प्रिय வேண்டும். लोगों हम एक कार्य को जान लेना है வசனம் 13 वचन சொல்லப்பட்டிருக்கிறது, 13 में बताया गया है மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் और इसीलिए जगत में जो कोई भी जो जिस दिन में मनुष्य का पुत्र आएगा जब भी நீங்கள் விழித்திருங்கள். तुम जागते रहो அல்லேலூயா हालेलूया அல்லேலூயா. हालेलूया மனுஷகுமாரன் வரக்கூடிய நாள் நமக்கு தெரியாது, और मनुष्य के पुत्र जो है आने का दिन जो है हम नहीं जानते ஆனால் हैं வரும்போது நாம் ஆயத்தமாய் இருந்தால் அந்த சத்தத்தை கேட்போம். आते समय हम तैयार रहेंगे तो वो आवाज को हम सुनेंगे நாம் கரைதரை இல்லாதவர்களாய் இருப்போமே என்றால், हम निष्कलंक रहेंगे तो நாம் எப்பொழுதும் அவரை எதிர்பார்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், हम हमेशा उनका चाहत हम करते रहेंगे तो அவரோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்று இந்த உவமையின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும். उनके राज्य में हम प्रवेश करेंगे करके ये वचन के द्वारा हम जान सकते हैं அல்லேலூயா हालेलूया அல்லேலூயா. हालेलूया எனவே அன்பானவர்களே, इसीलिए प्रिय लोगों 10 பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க. 10 लोग इंतजार करते हैं இன்றைக்கு உலகத்திலே கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொண்டவர்களாய் உலகம் முழுவதிலும் எண்ணற்ற ஜனங்கள் காத்து और கொண்டிருக்கிறார்கள். इस संसार में मसीह के प्रेम को स्वीकार करके कई प्रजा लोग जो है इंतजार कर रहे हैं கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை விசுவாசித்து அவருக்காக அவருடைய வருகைக்காக और நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். करोड़ों लोग जो है यीशु को विश्वास करके वो आ रहे कर भरोसा कर है யாரெல்லாம் உண்மையாய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளைக்கு இயேசுவோடு கூட और போவார்கள். जो कोई भी सच्चाई के साथ जो इंतजार कर रहे एक दिन वो यीशु के संग जाएंगे. 11வது 11 कार्य பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? स्वर्ग राज्य कैसा है? மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती सुसमाचार के पुस्तक 25ஆம் அதிகாரம் 25वां अधिकार 14ஆம் வசனம்
வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் और 14 वचन से लेकर 30वां वचन இங்க तक என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? क्या बताया गया है? பரலோக ராஜ்யம் क्योंकि स्वर्ग राज्य புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் वहाँ पे बाहर के देश में जो यात्रा करके जाने वाले मनुष्य தன் ஊழியக்காரரை அழைத்து अपने दासों को बुलवाकर தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. और अपनी संपत्ति को उनको सौंप दी थी. வெளிநாட்டுக்கு போகிற ஒருவர் और बाहर गांव में जाने वाले एक मनुष्य தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் தன்னுடைய வேலைக்காரருக்கு பகிர்ந்து கொடுக்கிறதை போல இருக்கிறது பரலோக ராஜ்யம். अपने संपत्तियों को जो इकट्ठा करके जो दासों को देते करके उसकी समान है. ஒருவனிடத்தில் 5 தாலந்தை கொடுக்கிறார், एक के पास जो 5 दिनार को देते हैं, ஒருவனிடத்தில் 2 தாலந்தை एक கொடுக்கிறார், के पास जो 2 देते हैं, ஒருவனிடத்தில் 1 தாலந்தை और கொடுக்கிறார். एक के पास 1 तोड़े को देते हैं. 5 தாலந்தை வாங்கினவன் 5 தாலந்தை கொண்டு வேறு 5 தாலந்தை और சம்பாதிக்கிறார். जो 5 तोड़े को पाया हुआ मनुष्य और 5 तोड़े को वहां पे कमाता है. 2 தாலந்தை வாங்கினவன் வேறு 2 தாலந்தை और சம்பாதிக்கிறார். 2 तोड़े को पाने वाला मनुष्य और 2 तोड़े को कमाता है. 1 தாலந்தை வாங்கினவனோ அதை நிலத்திலே தோண்டி புதைத்து வைக்கிறார். और 1 तोड़े को पाए हुआ मनुष्य जो उसे पाकर जो जमीन के अंदर गाड़ देता है. ஒரு நாள் எஜமான் திரும்பி வரும்போது एक दिन जो है स्वामी वापस लौट कर आते समय 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை சம்பாதித்ததை கொண்டு போய் ஒப்படைக்கிறான். जो 5 तोड़े को पाया था और 5 तोड़े को कमाकर वो वहां पे स्वामी को देता है. அந்த எஜமான் என்ன वो சொல்லுகிறார்? स्वामी क्या कहते हैं? நல்லது, अच्छा है, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, सच्चाई और उत्तम के साथ रहने वाला दास, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள போன்னு சொல்றாரு. तू तेरे स्वामी के आनंद के अंदर जाकर कर बताए. 2 தாலந்தை வாங்கினவனும் அப்படியே வருகிறான். और 2 थोड़े को पाया हुआ मनुष्य वैसे ही आता है. அவனையும் பார்த்து எஜமான் சொல்லுகிறார், उसे भी देखकर स्वामी कहते हैं, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. तू अपने स्वामी के आनंद के अंदर प्रवेश कर. 1 தாலந்தை வாங்கினவன் வருகிறான். 1 तोड़े को पाया हुआ व्यक्ति अब मनुष्य आता है நிலத்திலிருந்து தோண்டி அதை எடுத்து கொண்டு வந்து और जमीन में से उसे वहां पे निकाल कर वो लेकर आता है. அவன் என்ன वो சொல்லுகிறார்? क्या कहता है? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், जहां कहीं भी जो तू बोया गया उसे नहीं कटनी करता है. ஆகையினாலே நான் நீர் கொடுத்ததை பத்திரமாக பூமியிலே புதைத்து வைத்திருந்தேன். इसीलिए अब दिए हुए कार्य को मैं अच्छे से मैं जमीन के अंदर गाड़ कर रखा था. உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லுகிறார். आपका आप ले लो कर वो बताया था. அந்த எஜமான் वो சொல்லுகிறார், स्वामी ने बताए பிரயோஜனமற்றதும் अप्रयोजन का சோம்பலுமான ஊழியக்காரனே, ये आलसी दास, அவனிடத்திலே உள்ளதை வாங்கி வேறொருவனிடத்திலே உள்ளவனிடத்திலே கொடுக்கிறார். और उसके पास जो है उसे लेकर दूसरे के पास देते हैं. அருமையானவர்களே, प्रिय लोगों, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், और जिसको पास है उसे दिया जाएगा, இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். जिसके पास नहीं है जो दिया गया वो भी छीना जाएगा. हालेलुया. हालेलुया. தேவன் இன்றைக்கு நமக்கு கிருபைகளையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறார். परमेश्वर हमें अनुग्रह और अनेक जो है टैलेंट खूबियां को परमेश्वर दिए நமக்கு हैं, எவ்வளவோ வாய்ப்புகளை और கொடுத்திருக்கிறார். कितने मौका को परमेश्वर हमें दिए हैं, நம்முடைய வயதை கூட்டி और கொடுத்திருக்கிறார். हमारे उम्र को जो है परमेश्वर बढ़ाकर दिए हैं, நம்மை உயர்த்தி இருக்கிறார். हमें ऊंचा किए हैं. எல்லா வகையிலும் நாம் தேவனாலே பயன்படுத்தப்படுவதற்கு அவர் சகலவிதமான பலத்தை நமக்கு और सब கொடுத்திருக்கிறார். प्रकार में जो है हम प्रयोजन होने के लिए सब प्रकार में परमेश्वर बल देकर सहायता किए நமக்கு हैं. கொடுக்கப்பட்ட கிருபைகளையும் தாளந்தைகளையும் கொண்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக எவ்வளவு உழைத்திருக்கிறோம். और हमें दिए गए जो है खूबिया के अनुसार और जो है कार्य के अनुसार हम कितना प्रयास उठाए தேவனுடைய हैं, ராஜ்யத்திற்காக எவைகளை நாம் और சம்பாதித்திருக்கிறோம். हम परमेश्वर के राज्य के लिए हम कितना कमाए हैं. எனவே அன்பானவர்களே, இந்த ஓமையின் வழியாக इसीलिए प्रिय लोगों, ये दृष्टांतों के द्वारा பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டிருக்கிறது, स्वर्ग राज्य எப்படிப்பட்டது कैसा- என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். स्वर्ग राज्य कैसा है कर हम जान लिए हैं, தங்களுக்கு தேவன் தந்த கிருபைகளையும் और परमेश्वर दिए है वो अनुग्रह को தாளந்துகளையும் और खूबिया को, பயன்படுத்தாதவர்கள் யாரோ அவர்கள் எல்லாம் और புறக்கணிக்கப்படுவார்கள். जो कोई भी उसे इस्तेमाल नहीं करते वो सभी इनकार किए हुए लोग हैं. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. स्वर्ग राज्य वैसे है. அருமையானவர்களே, प्रिय लोगों, இந்த காரியங்களிலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? और एक कार्य में परमेश्वर हमें क्या सिखाते हैं? பரலோக ராஜ்யத்தை நாம் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. स्वर्ग राज्य को हम गलत तरीके में हम उसे समझना नहीं है. பரலோக ராஜ்யம் செல்வதற்கு எந்த ஊழியக்காரனும் எந்த ஒரு மனுஷனும் பரிந்துரை செய்ய और முடியாது. परमेश्वर के राज्य में प्रवेश करने कौन सा भी सेवक कोई भी जो है वहां पे नहीं चला सकते हैं. பரலோக ராஜ்யம் என்பது ஒரு நாளும் தன்னுடைய பதவி புகழை வைத்து ஒருவன் அங்கே செல்ல முடியாது. और कोई भी जो है स्वर्ग राज्य के लिए अपने पद को रखकर जो है वहां पे नहीं जा सकते हैं. தன்னுடைய திறமையை வைத்து ஒருவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. अपने खूबिया के द्वारा वो स्वर्ग राज्य में प्रवेश नहीं कर सकते हैं. இங்க பல்வேறு விதமான ஓமைகளின் வழியாக கர்த்தர் பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொல்லி और கொடுத்திருக்கிறார். यहाँ पे कई दृष्टांतों के द्वारा स्वर्ग राज्य कैसा है कर परमेश्वर बता रहे हैं. 12வது
12वें कार्य। ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கவனிப்போம். और रोमियो के पुस्तक 14 अधिकार 17 वचन को हम ध्यान देंगे। தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, और परमेश्वर का राज्य जे पीना और जे पीना नहीं है, அது நீதியும் वो धर्म, சமாதானமும் समाधान பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. और पवित्र आत्मा के द्वारा होने वाले वो आनंद है। தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? परमेश्वर का राज्य कैसा है? அது சாப்பிடுறதும் குடிக்கிறதும் மாத்திரம் இல்ல, खाना पीना नहीं है। இந்த உலகத்துல ஜாலியா ஆண்டவர் உயர்த்தினார்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போறதல்ல. इस संसार में, इस जगत पर परमेश्वर ऊंचा कर रहे ऐसे आनंद के साथ जीते वो नहीं है। பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது தெரியுமா? स्वर्ग राज्य कैसा है? நீதியை தேடுவது, वहां पे धर्म को खोजना है, கர்த்தரை தேடுவது, परमेश्वर को ढूंढना, தேவ சமூகத்தை தேடுவது, परमेश्वर के सम्मुख को खोजना, சமாதானத்தை நாடுவது, शांति को चाहना, சமாதானமாய் வாழ்வதற்கு பிரயாசம் எடுப்பது, शांति के साथ जीने के लिए प्रयास उठाना, வாழ்கிற நாட்களிலே சமாதானத்தை காத்துக்கொள்வது, और जीने वाले जिंदगी में जो है शांति को जो है वहां पे रखवाला करना है। இந்த உலக பொருளுக்காக சமாதானத்தை இழந்து விடக்கூடாது. इस संसार के जो कार्य के लिए हम शांति को जो है नहीं खोना है। இந்த உலகத்திலே வரக்கூடிய நஷ்டங்களுக்காக சமாதானத்தை இழந்து और इस விடக்கூடாது. संसार के आने वाले नष्टों के लिए हम शांति को जो है नहीं खोना है। சமாதானத்தை இழக்காததுதான் பரலோக ராஜ்யம். और शांति को जो है ना खोने वाला ही स्वर्ग राज्य है। பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது? स्वर्ग राज्य कैसा है? அது பரிசுத்த ஆவியினாலே வரக்கூடிய சந்தோஷம் நிறைந்தது. पवित्र आत्मा के द्वारा होने वाले आनंद है। யூதா எழுதுகிறார், यूदा लिखते நீங்கள் हैं, ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள் तुम என்று. प्रार्थना करते समय पवित्र आत्मा के अंदर प्रार्थना करना है। அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு சபையை கர்த்தர் துவங்கும் பொழுது प्रिय लोगों, नया नियम के कलीसिया को परमेश्वर शुरुआत करते समय பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கொடுத்துதான் சபையை துவங்கினார். पवित्र आत्मा के अभिषेक को देख के ही परमेश्वर कलीसिया को शुरुआत करते हैं। அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் वो दिनों में से लेकर अभी तक கிட்டத்தட்ட 2022 வருஷங்களாக और लगभग 2022वां वर्ष तक பரிசுத்த ஆவியானவர் மனுஷர்கள் மத்தியிலே அவர் தன்னுடைய செயல்பாட்டை நடத்தி और கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा जो है वहां पे मनुष्य के अंदर अपने कार्य को करते आ रहे हैं। தேவனை தேடுகிறவர்களை ஆவியானவர் வழி நடத்தி और கொண்டிருக்கிறார். परमेश्वर को ढूंढने वाले लोगों को वहां पे वो चलाते आ रहे हैं। எனவே அன்பானவர்களே, प्रिय लोगों, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? परमेश्वर का राज्य कैसा है? அது புசிப்பதும் குடிப்பதும் அல்ல, और खाना वो पीना नहीं है, இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அடுத்ததல்ல. ये संसार के कार्य के बाद वाला नहीं है। ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் கொடுக்கும் சமாதானம் இந்த உலகத்தின் சமாதானத்தை போல் இருக்காது. और प्रभु यीशु मसीह ने बताया, मैं देने वाला शांति जो है सब देने वाली शांति नहीं है। நான் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்க கூடாத சமாதானம். और मैं देने वाला शांति जो ये संसार नहीं देता वैसा शांति है। இந்த உலகத்திலே கவலைகள் உண்டு, इस संसार में जो चिंता है, பாரங்கள் உண்டு, और बोझ है, போராட்டங்கள் உண்டு. और युद्ध है। இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் தேவ சமாதானம் நம்மை நடத்த ரெடியாய் இருக்கிறது. इसके बीच में परमेश्वर का समाधान हमें चलाने के लिए तैयार है। பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் और பொழுது फिलिप्पियों के पुस्तक 4 अधिकार को हम देखते हैं, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை கவனிங்க. वहां पे बताए गए वो वचन को गौर से ध्यान 6-7 दीजिए। வசனங்களை நாம் பார்க்கும்போது 7-8 वचन में हम देखते समय, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் और तुम कौन से भी कार्य के लिए चिंता न हो, எல்லாவற்றையும் குறித்து सब कार्य के बारे में ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் स्तुति के साथ, वो प्रार्थना के साथ, வேண்டுதலினாலும் विनतिया के साथ தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். परमेश्वर को वहां पे बताओ। இந்த உலகம் அப்படிப்பட்டது, ये संसार वैसा है, கவலைப்பட நடத்துவது, और जो है वहां पे व्याकुल करने रखता है, துக்கப்படுத்துவது, वेदना करता है, பாரத்தை கொடுப்பது. और वहां पे बोझ को देता है। இந்த உலகம் அப்படித்தான் ये இருக்கும். संसार वैसे ही रहेगा। ஆனா நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க. आप कौन से भी कार्य के लिए चिंता नहीं करना நீங்கள் உங்கள் है। தேவனை நோக்கி எல்லாவற்றையும் आप தெரியப்படுத்துங்கள். अपने परमेश्वर की और सब कार्य के बारे में बताना है, அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம், और सब बुद्धि समझ के இந்த ऊपर, உலகம் கொடுக்க கூடாத சமாதானம், और ये संसार नहीं देता वो शांति, நீங்கள் தேவனிடத்திலே ஜெபிக்கும் போது, तुम परमेश्वर के पास प्रार्थना நீங்கள் करते समय, தேவனிடத்திலே மன்றாடும் போது, परमेश्वर के पास विनती करते நீங்கள் समय, தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கும் போது, और परमेश्वर के सम्मुख में घिरे रहते समय, உங்களுக்கு இந்த உலகத்திலே ஏற்பட்ட நஷ்டம், इस संसार में रहने वाला नष्ट, உங்களுக்குள்ளே இந்த உலகம் கொண்டு வந்த கவலை, और इस संसार में लेके आया हुआ व्याकुल, இந்த உலகத்திலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த பாரங்கள், और इस संसार में दिए गए आपके लिए वो क्लेश, எல்லாவற்றையும் உங்களை விட்டு அகற்றி सब कुछ आपसे दूर कर தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக और காத்துக்கொள்ளும். परमेश्वर की शांति जो आपके हृदय के अंदर, मसीह यीशु के अंदर अब संभालना है। எனவே அன்பானவர்களே, इसीलिए प्रिय लोगों, இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்முடைய உள்ளத்திலே பதித்துக் इन கொள்வோம். दिनों में एक कार्य को हमारे हृदय के अंदर हम रखना है। யோவான் ஸ்நானன் முதல்
यूहन्ना बपतिस्मा देने वाले से, இயேசுவிலிருந்து यीशु मसीह से लेकर இந்நாள் வரைக்கும் इन दिनों तक தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அதிகமாய் வலியுறுத்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். परमेश्वर के राज्य के बारे में अधिक से अधिक मार्गदर्शन करना ही करके परमेश्वर चाहते हैं। யோவான் ஸ்நானன் காலத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்கப்படுகிறது. यूहन्ना बपतिस्मा देने वाले से लेकर जो परमेश्वर के राज्य के बारे में प्रचार किए जा रहे हैं। இயேசுவும் அதையே பிரசங்கித்தார். यीशु भी वही प्रचार करते आ रहे हैं। தம்முடைய சீஷர்களுக்கும் அதையே பிரசங்கிக்க சொன்னார். उनके चेले लोग को भी वही प्रचार करने के लिए बताते हैं। அதற்கு பின் வந்திருக்கிற நம் அனைவருக்கும் ஆண்டவர் அதே கட்டளையை கொடுத்தார். उसके पीछे आए हुए हमें भी वही परमेश्वर आज्ञा दिए हैं। மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி 3 வசனங்களில் பார்ப்போம் என்று சொன்னால், और मत्ती सुसमाचार के पुस्तक अंतिम अधिकार उसके पहले 3 वचन में हम देखेंगे तो, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், और तुम निकलकर सभी जातियों को जो चेले தேவனுடைய बनाओ, ராஜ்யத்தை குறித்து பிரசங்கியுங்கள், परमेश्वर के राज्य के बारे में प्रचार करो, உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோட இருக்கேன்னு संसार சொன்னார். के छोर तलक में तुम्हारे संग हूं। எனவே அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பேசுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். इसीलिए प्रिय लोगों, हर एक दिन जो है परमेश्वर के राज्य के बारे में बात करने के लिए बुलाए गए हैं। ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்திற்காக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். हर एक दिन हमारे जिंदगी में परमेश्वर के राज्य के लिए हम जीने के लिए बुलाए गए हैं। ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை நம்பி வாழ்பவர்கள். हर एक दिन परमेश्वर के राज्य के ऊपर भरोसा करके जीने वाले हैं। எனவே எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுங்க. इसीलिए हमेशा परमेश्वर के राज्य के बारे में बात करो। எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க. हमेशा परमेश्वर के राज्य को ही खोजो। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:33 சொல்லப்பட்டபடி, मत्ती सुसमाचार के पुस्तक 6वें अधिकार 33वां वचन में बताया गया है। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். पहला परमेश्वर के राज्य को और धर्म को खोजिए, तभी ये सभी वस्तुओं को तुम्हें मिला जाएगा। தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற தேவ ஜனங்களுக்கு, और परमेश्वर के राज्य को ढूंढने वाले लोगों को இவ்வுலகத்தின் நன்மைகள் கிடைக்காமல் இருக்கவே இருக்காது. और इस संसार में रहने वाले भलाई जो है नहीं मिलते हुए ना रहेगा। இந்த உலகத்தின் நன்மைகளை எல்லாம் எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படியே தேவன் அவர்களுக்கு அதை கொடுத்து நிறைவாக நடத்துவார். और इस संसार में जो भलाई देना है परमेश्वर उसे देकर तृप्त के साथ परमेश्वर चलाएंगे। தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு மறப்பதே கிடையாது. परमेश्वर अपने प्रजा को जो आशीष करने के लिए नहीं भूलते हैं। ஆனால் நம்முடைய நோக்கம் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அல்ல. और हमारा विचार जो है ये संसार के आशीर्वाद के ऊपर नहीं, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறது தான் நம்முடைய அழைப்பு. परम दौड़ के अंदर वो जो है उस मकसद के साथ दौड़ने वाला रहना है। எனவே அன்பான சகோதரனே சகோதரியே, इसीलिए प्रिय लोगों, प्रिय இந்த भाइयों, வார்த்தையை கேட்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், इस वचन को सुने हुए लोगों के लिए बता நீங்கள் रहे हैं। தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிக் आप கொள்ளுங்கள். परमेश्वर के राज्य को पकड़ लीजिए। புத்தியுள்ள 5 கன்னிகைகளைப் போல और समझदार के साथ रहने वाले वो 5 कुंवारियों के समान தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற தகுதியை பெற்றுக்கொள்வதற்கு परमेश्वर के राज्य के अंदर जाने के लिए वो योग्यता को पाने के लिए ஒவ்வொரு நாளும் பிரயாசம் எடுப்போம். प्रतिदिन हम प्रयास उठाएंगे। ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். हर एक दिन परमेश्वर के उपस्थिति में हम खड़े रहेंगे। தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை தேவன் வெளிப்படுத்தும்படி அவரிடத்திலே கேட்போம். परमेश्वर के राज्य के बारे में हमें प्रकट करने के लिए, वो प्रकटीकरण के लिए हम पूछना है। உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக மன்றாடி கொண்டிருப்பதை விட்டுவிட்டு और इस संसार के भलाई के लिए, आशीर्वाद के लिए हम गिड़गिड़ाकर प्रार्थना करने के छोड़कर தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவங்களை எனக்கு காண்பியும் ஆண்டவரே என்று அவர் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். स्वर्ग राज्य के महत्वता को जो है हमें प्रकट करो करके पूछना है। தேவனுடைய சித்தத்தை கேட்டவைகளை அவரிடத்திலே கேட்டு நாம் பெற்று அனுபவிப்போம். परमेश्वर की इच्छा के अनुसार जो कार्य है उसे पाकर हम विनती करना है। நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்திருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுது நம்மோடு இருக்கும். हमारे इन संसार में हम चाहने वाले समाधान, शांति जो है हमेशा रहेगा। தேவன் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கேற்ற விதமாய் நடத்துவாராக. और परमेश्वर के राज्य के योग्य के अनुसार हर को चलाए। நாம் தியானித்த இந்த வேத பகுதிகளை கொண்டு हम ये ध्यान किए हुए वचन के अनुसार தேவனுக்குள்ளே நாம் உணர்வடைந்து परमेश्वर के अंदर हम महसूस होकर தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தொடர்ந்து தேடுவோம். परमेश्वर के राज्य को लगातार हम ढूंढेंगे। நாம் ஒவ்வொருவரையும் தேவன் सभी பலப்படுத்துவார். को परमेश्वर बल देंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। முழங்கால் படிட்டு நாம் हम सभी ஜெபிப்போம். घुटने टेक कर हम प्रार्थना Thank करेंगे। you Jesus. स्तुति करते हैं। எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் முழங்கால் हम படிடுவோம். सभी प्रार्थना करेंगे। Thank you Holy Spirit. धन्यवाद परमेश्वर। நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா முழங்கால் स्तुति போட்டு करते हैं। हम सभी घुटने टेकेंगे। அருமையான சகோதரனே சகோதரியே, प्रिय भाई बहनों, இந்த நாட்கள்ல इन दिनों में இந்த தேவனுடைய ராஜ்யம் பத்தி தான் நம்ம அதிகமா
நினைவு கூற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். और परमेश्वर के राज्य के बारे में अधिक से अधिक हम याद करना यही इन दिनों में कार्य है. ஏனென்று சொன்னால் क्योंकि இன்றைக்கு अनेक தேவ ஜனங்கள் क्योंकि आज अनेक परमेश्वर के लोग தேவ சித்தத்தை விட்டு விலகி போயிட்டே இருக்காங்க. परमेश्वर की इच्छा को छोड़कर वहां पे हट कर जाते हैं. अनेक தேவ ஜனங்கள், अनेक परमेश्वर के लोग, अनेक தேவ ஊழியர்கள் अनेक परमेश्वर के सेवक लोग தங்கள் சுய இஷ்டத்தின்படி நடக்க துவங்கி अपने இருக்கிறார்கள். मन के विचार के अनुसार चलने के लिए वो शुरुआत किए हैं. தங்கள் சுய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டு अपने वहां पे मामिस के विचार के अंदर चलकर தேவனுடைய சித்தத்தை அவமாக்குகிறவர்கள் உண்டு. परमेश्वर की इच्छा को तोड़ने वाले हैं. நீங்கள் அவர்களை கவனிக்க अब வேண்டாம். उन्हें ध्यान नहीं देना है. நீங்க அவங்கள பார்க்காதீங்க. अब उन्हें मत देखिए. உங்களுடைய வாழ்க்கையில आपकी जिंदगी में தேவனே எனக்கு உம்முடைய ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடுகளை தாரும். परमेश्वर आपके राज्य के बारे में मुझे वो प्रकटीकरण को दीजिए. உம்முடைய ராஜ்யத்துக்கு அடுத்த தேடுதலை என்னுடைய வாழ்க்கையில आपके தாரும். राज्य के बाद वाला कार्य को अब दीजिए. உமக்காக வாழ்வேன். आपके लिए जीऊंगा. உம்முடைய ராஜ்யத்திற்கு வருவேன். आपके राज्य को आऊंगा. என்னை ஆயத்தப்படுத்தும். मुझे तैयार कीजिए. எனக்கு உதவி செய்யும். मुझे सहायता करो. என்னை பலப்படுத்தும் मुझे என்று बल ஜெபிப்போம். दीजिए कर हम प्रार्थना करेंगे. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். परमेश्वर हमें मदद करेंगे. எல்லாரும் ஜெபிக்கலாமா? हम सभी प्रार्थना करेंगे. எல்லாரும் உண்மையிலே எத்தனை பேர் இந்த வேத வசனத்தினால கர்த்தர் நம்மோட இடைப்பட்டிருக்கிறார்? ये वचन के द्वारा परमेश्वर कितने लोग के पास मुलाकात किए हैं? ஒரு சாதாரணமா ஒரு பிரசங்கம் கேட்டோம் போனோன்ற மாதிரி வேண்டாம். साधारण प्रचार को सुनकर गए कर ऐसा नहीं रहना है. அருமையான தேவ பிள்ளையே, प्रिय लोगों, உண்மையா அவரை நோக்கி பாப்போம். सच्चाई के साथ उन्हें देखेंगे. உங்க உள்ளத்துக்குள்ள வரட்டும். आपके हृदय के अंदर आना है. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. पवित्र आत्मा जी के लिए जगह दीजिए. எப்பொழுதும் தேவ ராஜ்யம் தான். हमेशा परमेश्वर का ही राज्य है. நீங்க வேலை செய்தாலும், आप काम करेंगे तो भी, நீங்க வீட்ல இருந்தாலும், आप घर पर रहेंगे तो भी, சொந்த பந்தங்களோட வீட்டுக்கு போனாலும், बंदोबस्त के साथ रहेंगे तो நீங்க भी, என்னதான் செய்தாலும், आप कौन से भी कार्य करोगे तो भी, எந்த இடத்துல இருந்தாலும், हर जगह पर रहेंगे तो भी, தேவ சித்தத்துக்கு விரோதமாக परमेश्वर के इच्छा के विरोध में நீங்க ஒரு நாள் हर செயல்படக்கூடாது. किसी अब कार्य नहीं करना है. ஒரு சின்ன பொய் தானேன்னு एक छोटा சொல்லக்கூடாது. सा झूठ ही कर नहीं बताना है. நாளுக்கு நாள் பரிசுத்தம் 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 என்று हर एक நீங்கள் दिन வளர வேண்டும். पवित्र पवित्र बढ़ते जाना है. அதுதாங்க தேவனுடைய वही ராஜ்யம். परमेश्वर का राज्य है. அதுதான் பரலோக ராஜ்யத்தை தேடுறது. वही स्वर्ग राज्य को ढूंढना है. இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். इस संसार में रहने वाले सभी कार्य को परमेश्वर हमें देगा. அந்தந்த காலத்துல கொடுக்க வேண்டியதை उन दिनों கொடுப்பார். में देने वाला कार्य उन दिनों में परमेश्वर देंगे. சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப என்ன கொடுக்கணுமோ அதை கர்த்தர் छोटे கொடுப்பார். उम्र में क्या देना है वो कार्य को परमेश्वर देंगे. வாலிபரா இருக்கும்போது என்ன நன்மை கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். जवान उम्र में रहते समय क्या चाहिए वो परमेश्वर देंगे. திருமண வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதை செய்வார். और शादी की उम्र में रहते समय वो कार्य को परमेश्वर करेंगे. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதை செய்வார். बच्चे लोग के कार्य में क्या करना है परमेश्वर वो करेंगे. கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு परमेश्वर को ढूंढने वाले को कुछ घटी नहीं होगा. நம்முடைய நோக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை हमारा பற்றி विचार தான். परमेश्वर के राज्य के बारे में ही रहना है. நாம் ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे. பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, पवित्र और दयावंत परमेश्वर, பரலோகத்தின் தேவனே, स्वर्ग के परमेश्वर, இந்த வேளையிலே इस समय पर தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தியானிக்கும்படி परमेश्वर के राज्य के बारे में ध्यान करने के लिए தேவன் எங்களை பலப்படுத்தின தயவிற்காக நன்றி சொல்லுகிறேன். इसीलिए हम आपको धन्यवाद दे रहे हैं. தேவன் எங்களை பலப்படுத்தின தயவிற்காக நன்றி சொல்லுகிறேன். परमेश्वर हमें बल किए वो दया के लिए हम धन्यवाद दे रहे हैं. இந்த வேத தியானத்தின்படி ये शास्त्र के ध्यान के अनुसार தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளிலே और परमेश्वर के राज्य के आगे ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். सभी को बल कीजिए. உம்முடைய ஒத்தாசை அனுப்பும். आपको सहायता को भेजिए. உம்முடைய பலத்தை தாரும். आपको बल को दीजिए. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். प्रभु यीशु मसीह के नाम के द्वारा प्रार्थना करते ஜீவனுள்ள हैं. நல்ல பிதாவே, अच्छे पिता, ஆமென் आमेन, ஆமென். அல்லேலூயா. हालेलुया. சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you Father. Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you Father. Father, thank you Jesus. Thank you Heavenly Father. Thank you Jesus. Thank you. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன்,
தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. மேலும் எங்கள் முகவரி பாஸ்டர் கே ராஜா, எப்ரோன் கிரைஸ்ட் மிஷன், தபால் பெட்டி எண் 9516, ராஜீவ்காந்தி நகர், ஹண்டாஃபில் போஸ்ட் ஆபீஸ் எதிரில், ஹண்டாஃபில், மும்பை 37. எங்கள் தொலைபேசி எண் 9812837168, 9869820701, 24080379. மனுஷர் யாவரும் என்றென்றும் பாக்கியவா, அவரை நம்புகின்ற மனுஷர் யாவரும்